நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? நிறைய பேர் வந்து பேக்கிங்க்கு புதுசா ஜாயின் பண்ணிருப்பீங்க. சில பேர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸே இருப்பீங்க. ஸோ புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு வெல்கம். வெல்கம். என் நேம் வந்து பிரியா. நான் வந்து சென்னையில இருக்கேன். லைக் ஹோம் பேக்கிங்ல ஃபார் பாஸ்ட் 6 இயர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க எடுத்திருக்கிறது வந்து லைக் ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் டெசர்ட்ஸ் மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுல லைக் குக்கீஸ் இருக்கு, டீ டைம் கேக்ஸ் இருக்கு, அண்ட் ஸ்மால் பேஸ்ட்ரீஸ் மாதிரி இருக்கு வித் ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் பேட்டர்ல இருக்கு. மைதான் இல்லாம அதுல வந்து வீட் ஃபிளார், ராகி, அந்த மாதிரி ஜோவர் ஃபிளார் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி வந்து இந்த சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் வந்து உங்களுக்கு 8 ஐட்டம்ஸ் வந்து உங்க சிலபஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம 4 வந்து கவர் பண்றோம். ஸோ ரிமைனிங் 4 வந்து நெக்ஸ்ட் டேல வந்து கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற 4 ஐட்டம்ஸ் வந்து ஹோல் வீட் டபுள் சாக்லேட் பனானா கேக் ஒன்று, செகண்ட் ஒன் வந்து எக்லெஸ் லெமன் கேக், அப்புறம் ஆப்பிள் சினமன் கேக், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ராகி ஜாகரி கேக். இப்போ நான் பண்றதுல எல்லாமே வந்து மெஜாரிட்டி நான் வந்து ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நீங்க வந்து பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ரெசிபிஸ்ல நீங்க வந்து அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நெக்ஸ்ட் டே நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் ஹார்டரா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பிகாஸ் பட்டரோட நேச்சர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் டே சாப்பிடும்போது அதுல இருந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியாது. த நெக்ஸ்ட் டே, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே நீங்க வந்து உள்ள வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும். மேம் இப்போ எங்க வீட்ல சாப்பிட்றதுக்கு அது ஓகே மேம். இன்கேஸ் நான் யாருக்கா கொடுத்து அனுப்பணும் செய்யணும்னா ஒரு 2 days ஆயிடும். ஷூரா 3 days வரைக்கும் நல்லா இருக்கும் மேம். ஐ ஓகே கேன் ஓகே கேரண்டி a shelf life of 3 days. பாருங்க 250 ml அப்படின்னு வந்து இங்க போட்டிருப்பாங்க. எஸ் மேம். ஸோ நான் யூஸ் பண்ற கப் வந்து 250 ml மெஷர்மெண்டோட கப்ஸ். ஸோ என்னோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து 250 ml தான் போட்டு. நல்ல 3 பனானாஸ், நல்ல ரைப்பான பனானாஸ் எடுத்து நீங்க இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி வந்து ஜஸ்ட் ஃபோர்க்ல வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எஸ், நான் வந்து அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க அன்மோல்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு நைஃப் வச்சு கார்னர்ஸ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் உங்களோட கேக் வந்து ஃப்ரீயா வந்து அன்மோல்ட் ஆயிடும் மோல்டை விட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்க இதை வச்சு எடுத்ததுக்கு அப்புறமேல் ஜஸ்ட் உல்டா டவுன் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து கேக் வந்துடும். ஓகே, இங்க பாருங்க கீழே வந்து எவ்வளவு நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. கேக்கோட ஃப்ரண்ட் சைட், பேக் சைட். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இதை வந்துட்டு ஒரு இங்க பாருங்க நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். ஸோ நீங்க இந்த பீசஸ் வந்து எடுத்து பாருங்க, ரொம்ப மாய்ஸ்டா சாஃப்டா இருக்கும். இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? தெரியுது மேம். நீங்க பனானாஸ் வந்து ஜஸ்ட் ஸ்மாஷ் பண்ணி போட்டதுனால நீங்க டேஸ்ட் பண்ணும்போது உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து இந்த பனானாவோட பீசஸும் வந்து கிடைக்கும்.
ஸோ நீங்க டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து நீங்க ட்ரை பண்ண போட்டோஸ் வீடியோஸ் அதோட வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. கேக் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேக் வந்து நம்ம பண்ண ஆப்பிள் சினமன் கேக். இதே மாதிரி தான் நீங்க உங்க நைஃபை வந்து கார்னர்ஸ்ல ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணுங்க. ஸோ ஈஸியா வந்து அன்மோல்ட் ஆயிடும் கேக்கு. உங்களுக்கு கேக் எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்குன்னு தெரியும் பாருங்க. தெரியுதா? நான் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுதா? Yeah, ma'am. Yes, ma'am. ஓகே. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் எஸ் மேம். டவுன்ல இருக்கிற பாட்டம் பேப்பரை வந்து நம்ம பேக்கிங் பேப்பர் போட்டோம் இல்லையா? ஸோ அந்த பேப்பரை வந்து நீங்க ஈஸியா இந்த மாதிரி எடுத்துடலாம். கேக் பாருங்க, தெரியுதா எவ்வளவு ஸ்பாஞ்சியா எவ்வளவு ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு. குட் குவாலிட்டி ஆஃப் ஆயில், அப்புறம் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட அவுட்கம் வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். எனக்கு எப்படி என்னோட கேக் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கோ அதே மாதிரி வந்து உங்களோட கேக் உங்களுக்கு வந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ராகி சாக்லேட் கேக் பாத்தீங்கன்னா சிம்பிள் சாக்லேட் கேக்கோட பேஸாவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா கடையில, அதுல அந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அந்த ஸ்பாஞ்சுக்கு பதிலா நீங்க ஹெல்தி வெர்ஷனா வேணும்னா இந்த ராகி ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு தெரியுதா என்னோட கேக் வந்து இன்னும் ஹாட்டா இருக்கு. உங்களால உள்ள டெக்ஸ்டரை ஃபீல் பண்ண முடியுதா? நீங்க நான் யூஸ் பண்ண மாதிரி எஸ் மேம். ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த கேக் டெக்ஸ்டரை வந்து நீங்க வந்து அரைவ் பண்ணலாம். ஹோல் வீட் ப்ரௌனிஸ் வந்து பாத்துரலாம். இப்போ எவ்வளவு பேர் வந்து ப்ரௌனிஸ் வந்து பண்ணிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே. அருள்பிரியா. வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், மைதா தான் மேம். நோ இஷ்யூஸ். ப்ரௌனிஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து 100% சாக்லேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல வந்துட்டு கோவச்சர் இன்னும் ஒன்று இருக்கு, காம்பவுண்ட் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு. காம்பவுண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ரியல் சாக்லேட். அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சாக்லேட் மாதிரி தான். கொக்கோ பட்டர்ல இருந்து வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க சாக்லேட் சாப்பிடும் போதே வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ரியல் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப சில்கியா இருக்கும், பட்டரியா இருக்காது. அண்ட் நமக்கு ஒரு மாதிரி அந்த கிரீசினஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ணவே முடியாது ரியல் சாக்லேட்ல. பட் when it comes to compound which is a real chocolate, அதுல வந்து அந்த கிரீசினஸை வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ரெசிபி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க வெசல வாஷ் பண்ணும் போதே நீங்க வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன், நான் வந்து சோளம் மாவு யூஸ் பண்ணி வந்து இன்னைக்கு இந்த குக்கீஸ் வந்து பண்ண போறேன். வெள்ளை சோளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, ma'am. எல்லோ கலர்ல இருக்கிற கார்ன்ஃபிளவர் இல்ல, ஒயிட் கலர்ல இருக்கிற கார்ன்ஃபிளவர்.